Hello guys, greetings of the session. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ண போறோம். ஒரு சிம்பிள் ஆப். அதுல வந்து கூகுள் மேப் லோட் ஆக போகுது. கூகுள் மேப் லோட் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட ஆப்குள்ள தான் கூகுள் மேப் வரப்போகுது. நம்ம வந்து கூகுள் மேப் அப்ளிகேஷன் இருக்குல்ல, பில்ட்-இன் கூகுள் மேப் அப்ளிகேஷன் அதை ஓபன் பண்ண போறது இல்ல. நம்மளோட ஆப்குள்ள கூகுள் மேப் லோட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம that is going to show us the current location also. Okay. ஸோ இதை வந்து நாங்கள் முன்னாடி ஸ்டார்டிங் எக்லிப்ஸ் டைமில் வந்து நாங்களே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் நாங்கள் தான் பண்ணுவோம். அஸ் அ டெவலப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பண்ணுவோம். பட் இப்போ இது அவைலபிள் அஸ் அ டெம்ப்ளேட். ஓகே. ஸோ இந்த டெம்ப்ளேட் இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் கீ எடுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் போதும், அந்த கூகுள் மேப் கீ வரும். ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தட். இப்போ கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கு, ஸ்மால் சேஞ்சஸ். ஐ திங்க் இந்த கூகுள் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. So I think in the stages at least for 6 months இருக்கும். Let's do it. So once again, we are going to learn how to develop an Android application in which Google Maps should load. Okay. So வழக்கம் போல ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். This is our Android studio. இதுல வந்து என்ன செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, usually we select empty activity இல்லையா? So now we are going to select Google Maps activity. Just click next. So நான் சொல்ற ஸ்டெப்பை அதே ஆர்டர்ல பண்ணுங்க. மோஸ்ட்லி எரர் வராமல் இருக்கும். ஸோ ஏதாவது நேம் கொடுப்போம். என்ன கொடுக்கலாம்? ஜிமேப். ஏன்னா நிறைய கொடுத்தேன், கூகுள் மேப் ஜிமேப் கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஜிமேப், ஜஸ்ட் கிளிக் ஃபினிஷ். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் தென் வென் சம்திங் இஸ் கோயிங் ஆன் ஹியர், ப்ளீஸ் வெயிட். போயிட்டு எதுவும் மாற்றாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. ஸ்டுடியோ இஸ் ஸ்டில் சென்சிட்டிவ் டூல். ஓகே, தட்ஸ் இட். ஸோ என்ன ஓப்பன் இருக்கு அப்படின்னா, எடுத்தோடனே மேனிஃபெஸ்ட் ஃபைல் தான் ஓப்பன் இருக்கு. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் ஹோல்ட் கண்ட்ரோல் கீ இன் யுவர் கீபோர்ட். அதர்வைஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் ப்ரௌசரோட. பட் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன். ஐ மீன் வாட் எவர் த ப்ரௌசர் யூ ஹேவ், டிஃபால்ட் ப்ரௌசர் வில் ஓப்பன். அதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பேக்கேஜ் நேம் உங்கள் ஷாக்கிங், அதுக்கு மேலே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, கோ டு கிரெடென்ஷியல், கூகுள் மேப்ஸ் கிரெடென்ஷியல்ஸ். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால நிறைய ப்ராஜெக்ட் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் யூ ஐ வில் கிரியேட் ஒன் மோர். ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லுவோம். வார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இருந்துச்சு. ஜஸ்ட் கிளிக் கிரியேட். நியூ ப்ராஜெக்ட் ஹேஸ் பின் கிரியேட்டட். எஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் எனேபிள் த மேப்ஸ் எஸ்டிகே, அதான் அந்த கீ. ஸோ பிஃபோர் தட் வாட் இஸ் கீ அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நீங்கள் கூகுள் மேப் ஃபீச்சர் யூஸ் பண்ண போறீங்க இல்லையா, கூகுளோடது. கூகுள் ஷுட் நோ ஹூ இஸ் யூசிங் திஸ் சர்வீஸ். ஸோ இந்த கீ மூலமா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருப்பீங்க. சைன்இன் பண்ணல, சைன் சொல்லி கேட்கும். சைன்இன் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேக்கேஜ் நேம் தெரியும், உங்களோட ஷா கீயும் தெரியும். ஸோ தே நோ ஹூ இஸ் யூசிங் திஸ் சர்வீஸ். அதுக்காக தான். அது இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஒரு ஊபர் மாதிரி ஆப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறையா வாட்டி நீங்கள் இந்த மேப்ஸ் அண்ட் கீஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது பேஸ்ட் ஆன் தட் they will charge you. So as of now it's free for certain limit. So just enable it. கொஞ்சம் டைம் ஆகும். That's it. I think so it's enabled. Okay. Once it is enabled, just go to credentials. So இந்த எல்லா ப்ரொசீஜருமே, இந்த ப்ரௌசர்ல பண்ண எல்லா ப்ரொசீஜருமே கீ எடுக்கிறதுக்காக தான். That's it. You got the screen. So click credentials. அதில் வந்து API key கொடுத்தீங்கன்னா your key is ready. So this is our key. Simply get the key and come back to our application. இங்கே ஒரு இருக்கு இல்லையா, your key here. இதில் வந்து ஓவர் ரைட் பண்ணுங்க, மறக்காம ஓவர் ரைட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் ரைட் பண்ண மாட்டாங்க, பக்கத்துலேயே ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஓவர் ரைட் அண்ட் மேக் ஷூர் there is no space at the end or bottom or in middle. எங்கேயுமே ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா there is no space. That's it. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா கூகுள் மேப் என்னோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்திருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு இல்லையா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரன் இட். ஐ திங்க் ஐ நீட் டு கனெக்ட் வித் மை மொபைல். எமுலேட்டரில் வந்து கூகுளோட அக்கௌண்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால சம்டைம்ஸ் அது ப்ராப்ளம் பண்ணும். As I told you in the previous video, you know how to connect your mobile
using USB cable and Wi-Fi எப்படி கனெக்ட் பண்ண உங்களுக்கு பின்னாடி டீச் பண்றேன் another வீடியோல. இப்போ கனெக்ட் பண்ணுங்க, ஒர்க் ஆகும். கனெக்டட். You can see this my mobile here, and then if you want to see my mobile on screen, we can use Visor or Android, I mean ஒரு Android app that will be installed in your mobile also, and then உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கூகுள் பண்ணுங்க, வைசார்னு கூகுள் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதுதான் நம்ம டிவைஸ். ஸோ இதுதான் I was talking about, and then let me run it. So it's running. So we got the output. What you are seeing on the screen is my mobile. ஓகேவா? மொபைலில் வந்து ஒரு கூகுள் மேப் லோட் ஆயிருக்கு. நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கூகுள் மேப் லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கூகுள் மேப் பில்டிங் அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலை. நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்குள்ளே தான் வந்து கூகுள் மேப் லோட் ஆயிருக்கு. நம்ம வீட்டுக்கு போல, நமக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ யா, ஹியர் யூ கோ. ஸோ நான் வந்து ஆஸ்திரேலியாலாம் இல்லை. இது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மார்க்கர். ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் ஆஸ்திரேலியா இருக்கீங்களா அப்படின்னா, ஸோ ஐம் நாட் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த திங் யூ நீட் நோட் டவுன் இஸ் திஸ் இஸ் நாட் அ கரண்ட் லொகேஷன் ஐக்கான். திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மார்க்கர். ஓகேவா? சும்மா எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கர் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ரைட் நவ் வி ஹவ் டன். இப்போ நம்ம கரண்ட் லொகேஷன் காட்டுறதுக்கான கோடிங் எழுதலை. வி ஹவ் நாட் டன் த கோடிங் ஃபார் கரண்ட் லொகேஷன். ஆஸ் ஆஃப் நவ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பில் வந்து கூகுள் மேப்பு லோட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ஹவு டு ஷோ த கரண்ட் லொகேஷன். ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. இந்த ஜாவா ஃபைலில் போயிட்டு இதெல்லாம் ப்ரீ டிஃபைன், ஆல்ரெடி இது வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இன்னும் இது பெரிய கோடிங்லாம் இல்லை, கமெண்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சும்மா சாதாரணமாக. ஸோ திஸ் இஸ் வாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் மார்க்கர். அது கன்ஃபியூசிங்காக தான், அதையும் எடுத்துருங்க. மற்றபடி இது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் அந்த யூஐக்கான ஒர்க், ஃப்ராக்மெண்ட்டை ஃபைன் வேடி போடுறோம், தட்ஸ் இட். ஸோ இந்த ஆன் மேப் ரெடியில் கரண்ட் லொகேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு லைன் ஆட் பண்ணுங்க. அந்த மேப் வேரியபிள் இருக்கு இல்லையா மேலே, டாட் செட் லொகேஷன் எனேபிள் ட்ரூ. ஸோ அதை டோல் யூ நெவர் டைப் த கோட், ஆல்வேஸ் யூஸ் சஜஷன். பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ டைப் பண்ண மாட்டேன், 2-3 லெட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், அண்ட் தென் ஐ யூஸ் சஜஷன். ஸோ பர்மிஷன் செக் ஆட் பண்ணலாம். become the error. பர்மிஷன் செக் ஆட் பண்ண வந்துருச்சு இது. தட்ஸ் இட், நத்திங் மச். ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் ஆட் பண்ணிருக்கேன். அந்த லைன் ஆட் பண்ணால் அந்த பர்மிஷன் செக் பண்ண சொல்லுது, செக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணால் இட்ஸ் சப்போஸ் டு ஷோ த கரண்ட் லொகேஷன், பட் நம்ம பர்மிஷன் இன்னும் ஆட் பண்ணலை. ஓகே, இன்னொரு பர்மிஷன் தேவையான்னு தெரியல, பட் லெட்ஸ் சி if it is working. Let me just run it. ஓகே, இன்னும் கரண்ட் லொகேஷன் வரல. ஏன் அப்படின்னா நம்ம பர்மிஷன் கொடுக்கல. இதை நீங்கள் வந்து கோடிங் மூலியமா பண்ணலாம். இப்போதைக்கு நான் டெம்பரரியாக மேனுவலாக நான் பர்மிஷன் கொடுக்குறேன். லெட் ஜஸ்ட் ரன் இட் ஒன் மோர் டைம். So as you can see, now current location button மேலே டாப்ல வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணால் it is showing where I am. Okay, it's working. So I'm in T-Nagar, by the way. Cool. So what we have done so far அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we developed a simple Android application. அது வந்து first of all showed map load ஆச்சு, and then it is also showing the current location. இந்த full app பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, ஸோ இந்த ஃபுல் ஆப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். வித்தின் 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் பண்ணிட்டோம். அது வந்து லோடிங் த மேப் as well as it is showing the current location. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொன்ன ஆர்டரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்டர் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா சம் எரர் வரும், லேட் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். Lot of things will happen, right? So follow these steps. That's it. And please let me know if you have any doubt. And also இந்த உபர் ட்ராக்கிங், ஜொமேட்டோ ட்ராக்கிங்ல பண்றோம் இல்லையா, அதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு லிசனர் இருக்கும், ஒரு லிசனர் ஒரு சர்டைன் டைம் கேப்ல வந்து கரண்ட் லொகேஷனை செக் பண்ணிட்டே இருக்கும்.
சப்போஸ் தேர் இஸ் a difference அப்படின்னா அந்த மார்க்கரை மூவ் பண்ணும். அது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். அதுவுமே நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணிடலாம். இஃப் யூ ஆஸ்க் மீ. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோடிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி அண்ட் த ஹோல் ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸி தான். And if you want to learn Android full-time course, please reach me. I'm happy to help, happy to support you. That's all in this video. Please share your comments, doubts in the chat window if you have any. Thank you.